யாராவது டென்னிஸ் பார்ப்பீங்களா? டென்னிஸ் பார்க்குற ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? இப்போ என்னன்னா பார்த்தா கூட கை தூக்க மாட்டாங்க, அந்த ஆளுதான் கேள்வி கேட்பான் மச்சான். ஜோகோவிச் ஒரு பிளேயர், வழக்கமா டென்னிஸ் 90 மினிட்ஸ்ல முடியணுங்க. என்ன சில கேம் 5 hours 15 minutes போகுது. 5 மணி நேரம் ஒருத்தர் கிரவுண்ட்லயே ஓடிக்கிட்டே இருக்கணும். எப்படி சாத்தியம்? அவன் அதை லைக் பண்ணலைன்னா, அதை அவன் விரும்பலைன்னா, நேசிக்கலைன்னா எப்படி அவனால கிரவுண்ட்ல 5 மணி நேரம் ஒரு எதிராளி எதிர்த்து போரிட முடியும்? ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேற விஷயம். கிரவுண்ட்ல ஃபைட் பண்றாங்க 5 hours தொடர்ந்து, எப்படி முடியுது? நேசிக்கிறான் வேலையை. டயர்ட் ஆகாதீங்க. ஏன் டயர்ட் ஆகாதீங்கன்னு சொல்றேன்? லைஃப்ல எதுவுமே அச்சீவ் பண்ணல, அச்சீவ்மெண்ட் நோக்கி போற டிராவல் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. அப்ப மிகப்பெரிய லெவல்ல நீங்க அச்சீவ் பண்ணணும். எதுக்கு சொல்ல வந்தோம்னா, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் லேட் ஆச்சுன்னா என்னன்னு காரணம் கேட்டார். ஒண்ணு இல்லை சார், நான் 1 வாரமா ஒரு பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் வழக்கமா பண்ணுவேன், யோகாலாம் கண்டினியூஸா டிராவல் இருந்ததுனால என்னால பண்ண முடியல. என்னோட லெஃப்ட் சைட்ல ஷோல்டர் மசில் கீழே மசில் ஸ்பேசம் மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் லாக் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும் ரிலீஸ் பண்ணிட்டு வரதுங்க. மேடையில் உட்கார்றப்ப இருக்கிறது சிரமமா தான் இருந்துச்சு. ஆனா பேசுறப்ப இப்ப சொல்றப்பதான் எனக்கு அந்த வலி இருக்குன்னு தெரியுது. இது வரைக்கும் அந்த வலியே தெரியல. ஏன்னா எந்த மனிதன் தான் செய்கிற வேலையை நேசிக்கிறானோ அவன் வலிகளை கடந்து வழிகளை கண்டுபிடிக்கிற மனிதனாக மாறுகிறான். ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் இந்த ஏஐ வந்துருச்சு, கோடிங்லாம் என்ன ஆகும்? இப்படி 4 நாலேஜே இல்லாதவங்க 40 விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்பாங்க. 4 பேர் சேர்ந்து எதுவுமே அவனுக்கு அதை பற்றி தெரியாது. ஏஐலாம் வந்துருச்சு, இவன் கோடிங்லாம் டஃப் தான். அதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோசாஃப்ட் ஓனர் 8 அச்சுன்னே இருப்பேன். ஏஐ டூல் தாங்க, நீ தான் அப்டேட் பண்ண போற. நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்கிரேட் பண்ணிக்கோங்க, உங்களை தயவு செஞ்சு அப்கிரேட் பண்ணிக்கோங்க. நீங்க அப்டேட் ஆகல, அப்கிரேட் ஆகலைன்னா நீங்க காணாம போயிருவீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நித்யானந்தம் அவர்கள் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஒரு 10 வருஷத்துக்குள்ள உங்க லைஃபை டிசைன் பண்ணீங்க, இல்லைன்னா அடுத்த 40 வருஷம் அதே இடத்துல இருக்கு. நான் எவ்வளவோ பேர் பார்க்குறேன், மிகப்பெரிய திறமைசாலிகள் கொஞ்சம் தன்னை அப்டேட் பண்ணிக்காதனால அவங்க லைஃப் அப்படியே நின்றும், ஒரே இடத்துல நின்றும், ஸ்டாக்னேட்டா. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. நீங்க யோசிச்சு பார்க்கறதுக்கு உலகத்துல எல்லாம் மாறி இருக்கும். ஏன் கோடிங் டே பை டே அதுக்கான வேல்யூ அதிகமாகும்னு சொல்றோம்னா, புதுசா